இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. அந்த லக்ஷ்மியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீல மனசுல எது வரைக்கும் இந்த லக்ஷ்மி மேல இந்த கோபம், வெறுப்பு, பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவ லக்ஷ்மியை ஏத்துக்க மாட்டா. ஆனா அம்மா என்னைக்கு லக்ஷ்மியை இவ ஏத்துப்பாலோ அன்னைக்கு நிச்சயமா இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்குமா. அன்னைக்கு நீலமோட முகத்திலையும் கண்டிப்பா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த நல்ல நாள் கொஞ்சம் சீக்கிரமே வரட்டும். சரி நீ இப்ப கிளம்பு. அவதான் வான்னு சொல்லிட்டு போயிருக்கல்ல. என்ன இந்த சிங்க குட்டி சரி பண்ணிடுவா. நீ போயே உன் பெண் சிங்கத்தை சமாளிட. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிஷி வீட்டுக்கு வருவான்ல, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல. நீ சீரியஸா கேக்குறியா இல்ல நக்கல் பண்றியா? உங்களுக்கே தெரியும்ல, ஏன் இதை கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த லக்ஷ்மியை காப்பாத்த உங்களால எவ்வளவோ முயற்சிகள் எடுக்க முடியும் போது ரிஷி யாரு? உங்களோட பையன் தானே. நீங்க தானே அவனுக்கு அப்பா. தரித்திரம் புடிச்ச அந்த லக்ஷ்மியை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. ஆனா நம்ம பையனை காப்பாத்த பாரு, லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக. அவளை என் சொந்த பொண்ணா பாக்க தரித்திரமாவும் இருக்கா. கடவுளால படிச்ச எந்த ஒரு மனுஷனும் தரித்திரமா இருக்க மாட்டான். இன்னைக்கு அப்புறம் எந்த ஒரு மனிதனையும் பார்த்து நீ தரித்திரம்னு சொல்லக்கூடாது. இப்போ நீ அவளை பார்த்து தரித்திரங்கிறல. அன்னைக்கு கேட்டல, லக்ஷ்மி டெரரிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா? எல்லாரையும் படைக்கிறவன் அவன் தான், அவனால படைக்கப்பட்ட யாரும் தரித்திரம் இல்லைன்னு சொன்ன. அவ சொன்னதை ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. ரியலி? சரி, இந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அதாவது ஏழை, பணக்காரன், பெரியவன், சின்னவன் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் சிலர் சந்தோஷமா, சிலர் வருத்தமா இருக்க மாட்டாங்கல்ல. வெயில படைச்சது கடவுள்னா நிழலையும் அவர் தான் படைச்சிருக்காரு. பகல படைச்ச கடவுள் தான் இரவையும் படைச்சிருக்காரு. கெட்டதை படைச்ச கடவுள் தான் நல்லதையும் படைச்சிருக்காரு. நான் கெட்டதுன்னு சொல்றது எதை தெரியுமா? அந்த லக்ஷ்மியை தான் அவ தரித்திரம் பிடிச்சவ. சும்மா இருங்க, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. எனக்கு ஒண்ணுதான் தெரியணும். நீங்க ரிஷிக்காக என்ன பண்ண போறீங்க? வேலைக்காக அந்த லக்ஷ்மிக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க. நம்ம புள்ள ரிஷிக்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா இல்லையா? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற நீலம்? நான் இங்க உட்கார்ந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு மட்டும் மனசு வலிக்கலையா என்ன? எனக்கும் மனசு வலிக்கதான் செய்யுது. அதுவும் எனக்கு ஏன் மனசு அதிகமா வலிக்குதுன்னா, ரிஷி கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் ஒரு அருமையான காரியம் பண்ணான். என்னையே எடுத்துக்க, எனக்கு அந்த அளவுக்கு நான் தைரியம் வந்திருக்காது நீலம். அவன் நேர்மையானவன், அதனாலதான் அவனுக்காக நான் இன்னும் அதிகமா வருத்தப்படுறேன். நீங்க அதிகமா வருத்தப்படுறீங்க, அதை நானும் ஒத்துக்கிறேங்க. ஆனா அதுக்கு நீங்க சொல்ற காரணத்துல நியாயம் தெரியல. என் பையன் ரொம்ப நேர்மையானவன், ஒழுக்கமானவன் கூட, நல்லவன் தான். ஆனா வயசுல சின்னவன், அதனால அப்பாவியா இருக்கான். அவன் எல்லா பிரச்சனைகளையும் தான் தலைமையில போட்டுக்கிட்டான். மொத்த கஷ்டத்தையும் தானே ஏத்துக்கிட்டான். அவன் பண்ணது எதுவுமே சரியில்லை, தப்பா பண்ணிருக்கான். இது பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட்டுடுவாங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. ரிஷி எப்போ உங்க வீட்டுக்கு வருவான்? இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? அதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் இருக்காரு, அவர் கூட 3 லாயர்ஸ் டீமே இருக்கு. எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம், என் மக லக்ஷ்மி, அவளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வாட் அகைன் அண்ணா? அண்ணி இவ்ளோ தூரம் சொல்லியும் அதுக்கப்புறமும் லக்ஷ்மியா? ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். அவ சும்மா நாடகம் ஆடுறா. நாட் அகைன் கரிஷ்மா. உன்னோட அண்ணி கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டல. சோ நாட் அகைன். அண்ணா இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, வாயம். கூடிய சீக்கிரமே ரிஷி வீட்டுக்கு வருவான். ஹலோ சார். ஹலோ மேம். ஹாய். ஹலோ. எங்களுக்கு சில ஃபுட்டேஜஸ் வேணும், அது இம்பார்ட்டன்ட். சார் கிடைக்கும் சார். டேட்டும் டைம் மட்டும் சொல்லுங்க சார். எங்களுக்கு கிச்சனோட ஃபுட்டேஜஸ்லாம் வேணும். அன்னைக்கு கூட ஃபுட் பாய்சனிங் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ஃபுட்டேஜ் மொத்தமா வேணும். ஓகே மேடம். ஆக்சுவலி சார், அந்த ஃபுட்டேஜ் இங்க இல்ல சார். அத சென்ட்ரல் ரூம்ல இருந்தா கொண்டு வரணும். சரி, அப்ப நீங்க அங்க போங்க. ஜஸ்ட் கோ ஃபாஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போங்க ப்ளீஸ். சார் ஆக்சுவலி அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு டைம் ஆகும்? இன்னைக்கே கிடைச்சிரும்ல? இல்ல மேடம், நிச்சயமா இன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா மொத்த பேக்கப்பையும் செக் பண்ணி தான் எடுக்கணும். அதனால தான் லேட் ஆகும்னு சொன்னேன். சரி, அப்போ எப்பதான் கிடைக்கும்? கொஞ்சம் சீக்கிரம் வேணும். எப்ப கிடைக்கும்? நாளைக்கு காலையில 11 மணிக்குள்ள கொடுத்துறேன் சார். கன்ஃபார்மா? நாளைக்கு 11 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க.
ஆனா அதுக்கு மேல லேட் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ், எங்களுக்கு அது வேணும். யா ஷூர் மேம், நானே செக் பண்ணிடுறேன் மேடம். ஆயுஷ் இந்த அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சனா அப்புறம் உன் பொண்டாட்டி வரும்போது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே, உங்களை சக்காலத்தையும் நினைப்பா, எனக்கு தெரியும். அதனாலதான் நோ வைஃப், வரவே மாட்டா. வேண்டாம். நீ சரியான பைத்தியம் இல்லடா, சரி ஆகாத பைத்தியம். எதையும் புரிஞ்சுக்க மாட்டியா? அம்மா இவனை எப்படி நீ தாங்கிக்கிற? நான் ஒன்னும் தாங்கிக்கல, இவன் தான் என்ன ரொம்ப தாங்குறான். அதுவும் கரெக்டா. ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கான். பிரதர், சொல்றத கேட்டீங்கல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சப்போர்ட் சிஸ்டம் மேட்டர்ஸ், உங்களுக்கும் இவங்களுக்கும். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க மூட்டை முடிச்சு கட்டுங்க, இங்க இருந்து கிளம்ப போறோம். போலாமா? முடிச்சு கட்டணுமா? என்ன லாங்குவேஜ் பேசுற நீ? அதானே, என்ன லாங்குவேஜ் இது? ப்ரோ சாரி ப்ரோ, ஷாலு கூட இருக்கல்ல, அவ இப்படிதான் பேசுவா. மூட்டை முடிச்சு நீ எல்லாம் ஒரு ஆளா? அதான் எனக்கும் அது அப்படியே வந்துருச்சு. வரும்போது வெறுங்கையோட தான் வந்தீங்க, அதனால போகும்போதும் அப்படிதான் போவீங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயாக போறீங்க பிரதர். ஃப்ரீடம். நிஜமாவா? எஸ். அடா பாவீங்களா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மாம் வந்திருந்தாங்க. அத்தை வந்தாங்களா? உன்னை பாக்குறதுக்கா? நல்ல விஷயம்தான், அவங்களோட வருத்தமும் குறைஞ்சிருக்கும். ஆனா நான் இன்னும் அவங்கள சந்திக்கவே இல்ல. நான் அவங்கள பார்க்க போயிருந்தேன், ஆனா அப்பதான் வேண்டாம், அவங்க டென்ஷன் ஆயிருவாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப கோவமா இருந்தாங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் லக்ஷ்மி, பட் நீ மாம பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆனா மாம என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட நான் தசராவுக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா அவங்க தசராவை செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நல்லது தானே, நீங்க ஃப்ரீயாய் வீட்டுக்கு வந்துருவீங்க. அப்ப இது பெரிய ஃபெஸ்டிவல் தானே, நல்லா கொண்டாடுவோம். வெரி வெல், கண்டிப்பா கொண்டாடணும். சரி, ஆனா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சது? சிசிடிவி ஃபுட்டேஜ். சிசிடிவி ஃபுட்டேஜ், ரைட்? எஸ். கிச்சன்ல சிசிடிவி இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தா கிச்சன்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். யார் என்ன பண்ணாங்கறதும் நமக்கு தெரிஞ்சிரும். அது என்கிட்ட எதுக்கு சொல்ற? சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணதே நான் தானே. என்ன நீ சரியான மடையனா இருக்கியே. சிசிடிவி நீ தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணனா, அந்த ஃபுட்டேஜை பார்த்து உண்மையான குற்றவாளி யாருங்கறத நீ அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. யூ ஆர் a லைஃப் சேவியர் லக்ஷ்மி. தேங்க் யூ. சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படிதான் நல்லா குத்தி காட்டி பேசுவல. என் மைண்டுக்கு வரல, ஏன்னா அது என்ன வரல. வாட் டு டு? அதுவும் கரெக்ட் தான். என்ன சிரிப்பு? நீ மட்டும் என்ன எங்க ஜெயில இருந்தல, உனக்கு இந்த ஐடியா வரலையா? பாயிண்ட். அட பரவாயில்ல, இப்பவாச்சும் வந்தது. அதாவது லேட்டா வந்தாலும் நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுல்ல. இப்ப பாரு, நாளைக்கு நீங்க இருந்து வெளியே வந்துருவேன். உண்மையான குற்றவாளி மாட்டிப்பான். நாளைக்கு 11 மணிக்கு கிடைக்கும். நைஸ். ரிஷி ப்ரோ, நாளைக்கு தான் லாஸ்ட் டே, உண்மையான குற்றவாளிக்கு ஃபர்ஸ்ட் டே. ஏன்னா என் பிரதர் விடுதலையாக போறாரு. ஃப்ரீடம். தேங்க் யூ லக்ஷ்மி அண்ணி. தேங்க் யூ லக்ஷ்மி. யூ ஆர் a life savior. எஸ். கண்ணமுட்ரா. என்ன இது சும்மா அடுத்த தடவை வரும்போது கருப்பு கண்ணாடி தான் போட்டு வரணும் போல இருக்கு. ரொம்ப தப்பு. இதுக்கு 2 பேரும் சாக்கு தேடிட்டு இருக்கீங்களோ? லக்ஷ்மியை கட்டி பிடிக்க எனக்கு எந்த சாக்கும் தேவையில்லை. பிகாஸ் ஷீ இஸ் மை பொண்டாட்டி. அவ என்னோட வைஃப். ஏதாவது சாக்கு வேணுமா?